ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு இட்லி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக காய்ச்சினா பசும்பால் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலாக வெந்நீர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பாதி பழம் மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஃபோக் வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் அங்கங்கே கட்டியாக இருந்தால் பரவாயில்ல, அப்போ தான் குழந்தைங்க மென்று சாப்பிட கற்றுக்குவாங்க. இப்போ நம்ம மசித்த வாழைப்பழத்தை இது கூட சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். நட்ஸை தனித்தனியாக வறுத்து பவுடர் பண்ணி குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா நட்ஸும் சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணி ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நட்ஸ் அலர்ஜி இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் கூட சேர்த்து கொடுத்துக்கலாம். நான் அதில் காமிக்கல. 7லேருந்து 8 மாத குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் உப்பு சேர்க்காத இட்லி தான் சேர்த்துருக்கேன். நான் இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே, அதாவது பனானா, நட்ஸ் பவுடர், கீ எல்லாமே குழந்தைங்களுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆகும். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாதி சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மண் போக தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை தோல் சீச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். அது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். வெயிட் கெயினும் சூப்பராக இருக்கும். இதையும் இட்லியை வைக்கும்போது ஆவியிலே வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி வேகும் போது சக்கரவள்ளி கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ இது ஒரு பிளெண்டர் ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம இட்லியும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கையாலே மசிச்சு கொடுக்குறதுனாலும் மசிச்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கோட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். கேரட், பட்டாணி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் நட்ஸ் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். அரைக்கிறதுக்கு 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பாலுக்கு பதிலாக வெந்நீரே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது செய்கிறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப சத்தான உணவு குழந்தைங்களுக்கு காலையில் ரெடி பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுக்கலாம். ரொம்ப மனமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கருத்துக்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.